ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் மத்தியானம் லஞ்சுக்கு பருப்புருண்டை குழம்பு பண்ணியிருந்தேன். பருப்புருண்டை குழம்புக்கு துவரம்பருப்பு அதை ஊற வச்சுக்கணும். அதை நல்லா கோர்ஸாக அரைச்சிக்கணும், ஆனால் தண்ணி விடாமல் கெட்டியாக அரைச்சிக்கணும். அரைக்கும் போது இதில் காஞ்ச மிளகா, கொஞ்சம் பெருங்காயம், உப்பு, கருவேப்பிலை 4 சேர்த்து அரைச்சிக்கணும். அப்போ தான் வாசனையாக இருக்கும். காரம் இந்த காஞ்ச மிளகாயில் இருக்கிற காரம் தான் மெயினாக அந்த குழம்புல கலக்கும். ஸோ வேணுங்கிற அளவுக்கு மிளகாய் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா புளி தண்ணியை கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை 3 தாளித்து கொட்டிட்டு இந்த குழம்புக்கு புளி தண்ணியை நல்லா கரைச்சி, புளி தண்ணி நல்லா கொதி வரும்போது இந்த உருண்டையை, ஃபேமாக இருக்கிற உருண்டையை நல்லா உருட்டி அதில் போட்டுட்டு, அப்படியே கரண்டிலாம் போடக்கூடாது, கிளறாமல் அப்படியே விட்டுறணும். சிம்மில் தான் வச்சு செய்யணும். இந்த உருண்டை அப்படியே வெந்து அப்படியே சாலிடாக வரும், கொஞ்சம் கூட கலையாமல் நல்லா வருங்க. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.